தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி சிலோன் காலனியில் வீட்டு மாடி அருகே உள்ள மாமரத்தில் இருந்த மாங்காயை இரும்பு கம்பியால் அறுக்க முயன்ற 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் மின்னழுத்த ஒயர் மீது இரும்பு கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் இந்திரா நகர்னு இருக்குது. அதில் மேற்கு தெருவில் நாங்கள் இருக்கோம். இப்போ 12th எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதுனால ஸ்டடி ஹாலிடே போட்டு வீட்டிலேருந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாங்காய் பறிக்கணும்னு ஆசை வந்தனால மாமா வீடு இருக்குது. எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் மாமா வீடு. மாமா வீட்டுக்கு மேலே கை எட்டுற தூரம் தான் ஹஸ்டி லைன் போகுது. அது ஒரு 5 அடி தூரத்தில் இருக்குன்னே சொல்லலாம். அது பக்கத்தில் மாங்காய் மரம் பறிச்சுட்டு வரையில் எல்லாம் பறித்து முடிச்சுட்டு வரையில் கம்பியை கொண்டு போய் அந்த ஹச்டி லைன்லேயே மேலே பட்டுட்டு அது கரண்ட் அடித்ததுனால ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தீக்காயம் மாதிரி இருக்குது. எங்கள் அக்கா இருந்தனால என்னை காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே அக்காவே கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டு கண்ணு முடிக்க வச்சுட்டா. அப்புறம் நாங்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓட்டப்பிடாரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க அங்கேருந்து புண்ணு ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தூத்துக்குடியில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு 108 மூலயமா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்ருக்கேன். மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சரும் இதை ஒரு பெரிய விஷயமாக பார்த்து அந்த லைனை எப்படியாவது எடுத்துடணும். எங்கள் வீட்டு மேலே மட்டுமே இல்லை, எல்லார் வீட்டிலேருந்துமே அதை எடுத்துடணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு என்னமானு யாருமே பாதிக்கப்படக்கூடாது. நான் இப்போ உயிரோடு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் எக்ஸாம் கூட போக முடியல. 2 நிமிஷம் உட்கார முடியல. முதுகுலாம் வலிக்கிற மாதிரி, கால்லாம் திருப்ப முடியாத அளவுக்கு எனக்கு தொடையில் அவ்வளோ பெரிய காயம் இருக்குது. அப்போ எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? எக்ஸாம் என்னோடய லைஃபே போன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. எக்ஸாம் எழுத முடியாமல் ஆகிட்டு ஒன்றும் செய்ய முடியல. இது சம்மந்தமாக புகார் தெரிவிச்சுதான் இபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். போலீஸ் நேற்று தான் என்கொயரிக்கு வந்தாங்க. நேற்று என்கொயரி நாங்கள் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கோம். அவங்க இபிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நான் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாயத்து இந்திரா நகர்லேருந்து நான் பேசுகிறேன். என் பொண்ணுக்கு 12th பரீட்சை நடக்கு. பிரசன்னா ஸ்கூலில் புதியமுத்தூரில் படிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து படித்தது எங்கள் அண்ணன் வீட்டில் மாங்காய் மரம் இருக்கிறதுனால ஒரு மாங்காய் பறிச்சிட்டு வரமான்னு போனது அவங்க எங்கள் அக்கா பொண்ணும் எங்கள் பாப்பாவும் போணுச்சு. பறிச்சிட்டு கீழே வரையில் ஹெச்டிஎஃப் லைன் மேலே போகுது. அந்த லைனை பார்த்துக்கிட்டே நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். அது 5 அடி தூரம் பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு கம்பி அதில் பட்டு இழுத்து என் பொண்ணு உயிருக்கே ஆபத்து மாதிரி ஆகி எங்கள் அக்கா பொண்ணு தான் முதலுதவி செஞ்சு அதுக்கப்புறம் கண்ணு முழித்த பிறகு ஜிஹெச்சுக்கு போனோம். ஓட்டப்பிடாரம் ஜிஹெச்சிலேருந்து 108 தூத்துக்குடிக்கு அனுப்புனாங்க. நான் இதை காரணமாக எத்தனையோ தடவை நான் மாவட்ட செயலருக்கு மனு கொடுத்துட்டேன். இதை எடுக்க சொல்லி. ஏன்னா நான் வார்டு மெம்பரு அப்படிங்கிற ஒரு அக்கறையில் பொது சேவையில் நான் முழுமையாக ஈடுபடுறதுனால அந்த கவனத்தை வச்சு எல்லாத்துக்குமே நான் பெட்டிஷன் கொடுத்து எங்கள் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியெல்லாம் கொடுத்துட்டேன். இன்னைய வரை அதுக்கு தெரியல. கடைசிக்கு இப்போ என் பொண்ணு உயிரே எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டு. எனக்கு ஒரே பொண்ணு தான், அதுவும் 10 வருஷம் கழித்து நான் பெற்றதுனால இன்றைக்கி அந்த பொண்ணு உயிர் கூட இப்படி நான் நிலமையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்தான். ஆனாலும் என் பொண்ணு காப்பாற்றணும். தீக்காயம் அதிகமாக இருக்குது. அதனால நான் எப்படியாவது நம்ம பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுனால தனியார் மருத்துவமனைக்கு நான் கொண்டு நான் வச்சுருக்கேன். இது முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியாளரும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அந்த லைனையும் எடுக்கணுங்கிறது தாழ்மையோடும் கேட்டுக்கிறேன்.